ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:10 சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆவியின் கனிகளிலே சிறந்த கனி அன்பு என்கிற கனியாகும். ஆவியின் கனியோ அன்பு என்றுதான் கனிகளின் பட்டியல் துவங்குகிறது. கலாத்தியர் 5:22. இந்த தூய்மையான அன்பை இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் காணலாம். அவர் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஆகவே இந்த தெய்வீக அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தியாகமான அன்பாகும். அது தம்மண்டை வருகிற ஒருவரையும் தள்ளாத அன்பு, உங்களை தேடி ஓடி வந்த அன்பு, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த அன்பு, உங்களை முடிவு பரியந்தம் நேசிக்கும் அன்பு. வேதம் சொல்கிறது ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு இல்லாவிட்டால் ஆவியின் வரங்களினால் பிரயோஜனமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:1, 1-2 ஆகவே அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பில்லாத ஊழியம் மாய்மாலமான ஊழியம். அன்பில்லாத உள்ளம் வெறுமையான உள்ளம். கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மத்தேயு 24:12. உங்கள் அன்பு தணிந்து போகாமல் குறைந்து போகாமல் எப்பொழுதும் அந்த தெய்வீக அன்பை அனல் மூட்டி எழுப்புங்கள். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் இயேசுதான். அவரிலேதான் பூரண அன்பை காண முடியும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை, வார்த்தைகள், செயல்கள், உபதேசங்கள் என அனைத்திலுமே அன்பை காண்கிறோம். கல்வாரி சிலுவையிலே அவரிடமிருந்து வெளிப்பட்ட அன்பின் பெருவெள்ளம் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. தேவ பிள்ளைகளே, அன்பிலே நிலைத்திருங்கள். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 4:9, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 1, 2 மற்றும் 3 மாலை மார்க்கு 16 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.